அந்த அடிப்படையில் நீண்ட நாட்கள் உழைத்த அந்த உழைப்பு இதோ வெற்றி பெற்றிருக்கிறது. திருச்சிலுவை மகிமை பெருவிழாவை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று நம்முடைய ஆலய நிர்வாக கமிட்டியினரோடு சேர்ந்து திட்டமிட்ட இந்த செயல்பாடு வெற்றி கண்டதற்காக திருவிழா நல்வாழ்த்துக்களை சொல்லி நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். அன்புக்குரியவர்களை, இந்த நாள் மகிழ்ச்சியான நாளாக இருப்பதற்கு காரணமாக இருப்பவர்கள் நம்முடைய ஆயரவர்கள் நமக்கு நேற்றைய தினமே வருகிறது சிறப்பித்திருக்கிறார்கள். என்றும் நமக்காக திருப்பலி நிறைவேற்றி சிறப்பித்திருக்கிறார்கள். ஆயரவர்களுக்கு சிறப்பான நன்றியை கரவொலி எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்வோம். அதே போல நம்மோடு இருந்து சிறப்பிக்கின்றவர்கள் நம்முடைய அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள், இவர்களை அருள் சகோதரர்கள். இவர்கள் சிறப்பாக சிரமம் எடுத்து பல்வேறு இடங்களிலிருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை பல்வேறு இடங்களிலிருந்து நமக்காக நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் சிறப்பான விதத்திலே நன்றியை நாம் கரவொலி எழுப்பி தெரிவித்துள்ளவர்களை இந்த நாளை சிறப்பிக்க உதவி செய்த பொழுது இந்த தந்தையர்களை உபசரிக்க வேண்டும். குறிப்பாக ஆயர் அவர்களை உபசரிப்பதற்கு அவர்களுடைய இடத்தை கொடுத்தது மட்டுமல்ல, ஆயரை நன்றாக பராமரித்துக் கொண்டார்கள். அந்த குடும்பத்தாருக்கும் எங்களை குறிப்பாக தந்தையர்களுக்கு நல்ல வகையில் பங்கு தந்தையினுடைய இல்லத்தை தூய்மை செய்து கொடுத்தது மூலம் மட்டுமல்ல, எல்லா வகையிலும் உணவு சமைத்து கொடுத்து அந்த இடத்தை நல்லவிதமாக பராமரித்து எங்களோடு உதவி செய்கின்ற நல்ல தம்பிகள், நல்ல சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பான விதத்திலே நான் முதலில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களை, ஐக்கியத்திற்காய சபையினர் சிறப்பாக பல்வேறு பணிகளை செய்யக்கூடியவர்கள் இந்த நாளிலும் அவருடைய திருவிழாவை சிறப்பிக்கிறீர்கள் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களை, நான் இங்கு மணப்பாடு மண்ணில் பொறுப்பேற்று 115வது நாள் ஆகின்றது. மணப்பாடு மண்ணில் பொறுப்பேற்று பல்வேறு காரியங்களை பல்வேறு இந்த 4வது திருவிழா என்றாலும் இந்த 4வது திருவிழாவை ஒரு வித்தியாசமான முறையில் கொண்டாட வேண்டும் என்ற அடிப்படையில் நம்முடைய திருவிழா அழைப்புதலை, திருச்சிலுவை திருவிழா அழைப்புதலை ஊர் முழுவதும் உள்ள எல்லார் வீட்டிற்கும் சென்று கொடுத்தேன். அந்த எல்லார் வீட்டிற்கும் சென்று கொடுத்த பொழுது அன்போடு நீங்கள் வரவேற்றீர்கள், அன்போடு உபசரித்தீர்கள். அது இரு பங்குகள் மட்டுமல்ல, இந்து சகோதர சகோதரிகளுக்கும் சபையாருக்கும் மற்ற சபையை சார்ந்தவர்களுக்கும் எல்லாரும் வீட்டுக்கும் கொடுத்த பொழுது அன்போடு உபசரித்தீர்கள். நாங்கள் ஜெபிக்கின்றோம் என்று சொன்னீர்கள். அந்த ஜெபம் கேட்கப்பட்டது என்றுதான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இதை நாளில் குறிப்பாக பாராட்ட வேண்டும் என்றால் நம்முடைய இளைஞர்களை அன்போடு நான் பாராட்டியாக வேண்டும். நான் திருப்பலியில் ஞாயிறு மறையறை ஆற்றும் பொழுதும் சொன்னேன், இந்த திருத்தலத்தில் கொடிமரம் நடும் பொழுதும் சொன்னேன், இளைஞர்கள் நீங்கள் வருகின்ற நபர்களுக்கு உபசரிப்பது, அவர்களை அன்போடு பராமரிப்பது முக்கியம் என்று சொன்னேன். அந்த முக்கியத்தின் அடிப்படையில் அந்த இடத்தை வெளிச்சமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன அடிப்படையில் அந்த இடத்திற்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய அடிப்படையில் நிறைய மின்விளக்குகளை நீங்கள் வைத்துக் கொண்டீர்கள். அதே நேரத்தில் அன்போடான ஒரு வேண்டுகோளையும் கொடுத்தேன் இளைஞர்களுக்கு, நாம் இந்த கட் அவுட் கலாச்சாரத்திலிருந்து வெளிவர வேண்டும் என்று சொல்லி அன்பான வேண்டுகோள் கொடுத்தேன். எனவே இந்த ஆண்டு நம்முடைய இளைஞர்கள் யாருமே அவர்களுடைய புகைப்படம் வைத்து கட் அவுட் வைக்கவில்லை என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே அவர்கள் சிறப்பாக இந்த வார்த்தையை கேட்டு கட் அவுட் மட்டும் வைக்கவில்லை என்ற சினிமா பாடல்களை நம் சவுண்ட் சிஸ்டம் வைத்து ஆடி பாடுவது வழக்கம். நம்முடைய ஊரினுடைய இரவு நேரத்தில் ஆடி பாடுவது வழக்கம். அதனால் பல சண்டைகள் வந்ததும் உண்டு. அதையும் நிறுத்துங்கள் அன்பான வேண்டுகோள் விடுத்தேன். அதையும் நீங்கள் எடுத்து இருக்கிறீர்கள் என்று தினம் மகிழ்ச்சியோடு நான் ஒவ்வொரு சுற்றி வரும் பொழுது அதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தேன். இளைஞர்கள் தந்தையினுடைய வார்த்தையை கேட்கின்றார்கள் என்ற அடிப்படை மகிழ்ச்சி. இன்னும் மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு சிறப்பான விதத்திலே நன்றித்திருக்கின்றோம். அதே போல ஆங்காங்கே கட்டப்பட்ட லைட்டுகள், செட்டுகள் இவற்றெல்லாம் சொன்னேன். இந்த ஆலயத்தை தேடி வருகின்றவர் திருச்சிலுவையாவை தேடி வருகிறார்கள். எனவே திருச்சிலுவையாவை தேடி வருகின்ற மக்களுக்கு சினிமா பாடல்கள் ஒழிக்கக்கூடாது. ஆண்டோடைய பாடல்கள், திருப்பாடல்கள் மட்டும்தான் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னேன். அதன் அடிப்படையில் தான் வெள்ளிக்கிழமை நாம் திருப்பாடல்களை 150 திருப்பாடல்களை நம் ஊர் முழுவதும் கேட்கும்படி வாசித்தோம் இந்த செப்டம்பர் மாதத்திலே. அதே போல நாம் வைத்திருக்கின்ற சவுண்ட் சிஸ்டம் எல்லா வீட்டிலும் நாம் ஆண்டவருடைய பாடல்களை தான் ஒழிக்க வேண்டும் என்று சொன்னேன். நீங்களும் அதையும் செய்தீர்கள். நேற்றைய தினத்தில் அதுவும் கேட்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருந்தது. மக்கள் அன்புக்குரியவர்கள் என்பதையும், மக்கள் உண்மையிலேயே நீங்கள் சொல்வதை கேட்கக்கூடியவர்கள் என்பதையும் புரிந்து கொண்டேன். அந்த அடிப்படையில் பெரியவர்களுக்கும் சிறப்பான விதத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அன்புக்குரியவர்களே, இங்கே வருகின்ற எல்லா மக்களுக்கும் உணவு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து நேற்றைய மாலை நேரத்தில் உணவு கொடுத்து எல்லாருக்கும் உணவு கொடுத்தார்கள். வந்தவர்கள் எல்லாருக்கும் உணவு கொடுத்தார்கள். அதே போல இன்று காலையும் நமக்கு உணவை தயாரித்து வைத்திருக்கிறார்கள் தன்னார்வ பணியாளர்கள், சில நல்ல உள்ளங்கள். அவர்களுக்கும் சிறப்பான விதத்திலே நாம் நன்றியை கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் நமக்கு சிறப்புக்குரியவர்கள் நம்முடைய ஆலய நிர்வாக குழுவினர், ஆலய கமிட்டியினர். அவர்கள் பல்வேறு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாளுக்காக முயற்சி ஒரு மாத காலமாக முயற்சி எடுத்து பல்வேறு நபர்களை சந்தித்து நல்ல ஏற்பாடுகளை செய்து வந்தார்கள். அந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்து முடித்தது மட்டுமல்ல, நேற்றும் முந்தைய நாள் இரவும் பகலுமாக உழைத்தார்கள். அவர்களோடு சேர்ந்து நம்முடைய பழைய ஆலய கமிட்டியினரும் உழைத்ததை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தேன். எனவே அந்த அடிப்படையில் 2 கமிட்டியினரும் சேர்ந்து நம்முடைய பழைய கமிட்டியினரும் புதிய கமிட்டியினரும் சேர்ந்து உழைத்திருக்கின்றீர்கள். அவர்களுக்கும் சிறப்பான விதத்திலே நன்றியை கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அதே போல இந்த நாளிலே எல்லாரும் மகிழ்ச்சியோடு வருவதற்கு, குறிப்பாக கேரளா மக்கள் வருவதற்கு பல்வேறு வகையில் உதவி செய்திருக்கிறீர்கள். பல்வேறு இடங்களை ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். அரசு துறை சார்ந்த நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும், காவல்துறை சார்ந்த நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும், பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்களுக்கும், நம் ஊர் பெரியவர்கள் ஒவ்வொருவருக்கும், நம் ஊரிலே செயலாற்றுகின்ற எல்லா கமிட்டியினருக்கும் சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் சிறப்பான நாளாக அமைந்தது. இந்த நாள் மட்டுமல்ல, தொடர்ந்து வருகிற நாளும் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையும். திருச்சிலுவையா உங்களுக்கு இன்னும் அதிகமான ஆசிரியை அள்ளி தருவார் என்ற நம்பிக்கையோடு நாம் சேர்ந்து சொல்வோம். திருச்சிலுவை நம்பிக்கையே வாழ்க வாழ்க, திருச்சிலுவையே திருச்சிலுவையே எம் ஏக அடைக்கலமே ஏக அடைக்கலமே வாழ்க வாழ்க, வெற்றி பெறுவாய் சொல்லுங்க, வெற்றி பெறுவாய் வெற்றி பெறுவாய், நலம் பெறுவாய் நலம் பெறுவாய். நம்முடைய வாழ்விலே மிகவும் அருமையான ஒரு சொல் நன்றி. அந்த நன்றி நவிரலில் யாரையும் விட்டுவிடாமல் மிக சிறப்பாக அருமையாக நன்றி நவிரல் சொன்னார்கள் நம்முடைய தந்தை கிராசியோஸ். நீங்கள் எல்லோரும் இறை மனிதரான அந்த பணியாளருடைய வார்த்தைகளை கேட்டு மிக சிறப்பாக பக்தி நிகழ்ச்சிகளில் ஒத்துழைப்பு தந்திருக்கிறீர்கள். அதற்காக ஆரவாரம் செய்து கைதட்டினீர்கள். அதற்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த பக்தி நிகழ்ச்சிகளிலும் நம்முடைய ஆன்மீக வளர்ச்சியிலும் நீங்கள் பங்கு தந்தைக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றாக பாடுகிறார், நன்றாக பேசுகிறார், நன்றாக வரையுரை ஆற்றுகிறார், மிகவும் நன்றாக ஜெபிக்கின்றார் நம்முடைய பங்கு தந்தை. சுறுசுறுப்பானவர். நாம் கட்டுகின்ற வீடுகளுக்கெல்லாம் எல்லா ஏழை மக்களையும் சந்தித்து யாருக்கு உண்மையான தேவை இருக்கிறதோ அவைகளை கண்டுபிடித்து இவருக்கு நாம் இந்த வீட்டை கட்டி கொடுப்போம் என்று எனக்கு உறுதுணையாக இருப்பவர் தந்தை கிராசியோஸ் அவர்கள். பல வேலைகளின் மத்தியிலும் ஏழை எளியவர்களை அவர் கண்டுகொண்டு அவர்களுக்காக தன்னுடைய பணியை செய்கிறார். திருச்சிலுவை மகிமை பெறுகிறது. இப்படிப்பட்ட பணியாளர்கள் நம் மத்தியில் நடமாடும் பொழுது ஆண்டவரே நம் மத்தியில் இருக்கிறார் என்று கண்டிப்பாக நம்ப முடியும். நம்முடைய மறை மாவட்டத்தின் ஒரு சிறந்த பணியாளராகவும் ஒரு சிறந்த ஆனஸ்ட் ஆத்தென்டிக் பிரிஸ்டாகவும் அவர் இருக்கிறார். அவருக்கு மறை மாவட்டத்தின் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் இங்கு வந்திருக்கின்ற அனைத்து மக்கள் சார்பாகவும் இந்த பொன்னாடியை அணிவித்து எங்களுடைய வாழ்த்தையும் எங்களுடைய பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இவருக்கு உறுதுணையாக இருப்பவர் மரிய சுரையின் தந்தை. அம்பரம்போர் சுழன்று எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் புன்முறுவலுடன் இறைவனுடைய பிரசன்னத்தை அவர் நமக்கு எடுத்து காட்டுகிறார். எனவே அவருக்கும் உங்கள் சார்பாக இந்த பொன்னாடியை அணிவித்து எங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்று மாலையிலும் என்றும் மிக சிறப்பாக புனித நிகழ்ச்சிகளில் பங்கேற்றீர்கள். இந்த பங்கேற்பானதும் இந்த அனுபவமானதும் இறை வார்த்தையில் உங்களை ஊன்றி நிற்க செய்ய வேண்டும்.
இறைவார்த்தையை திரும்பி திரும்பி படித்து ஆண்டவருடைய அன்பின் ஆழம் நீளம் அகலம் என்னதென்று நாம் கண்டறிய வேண்டும். அன்பே அனைத்து நன்மைகளுக்கும் ஆணிவேர் என்பதை புனித பவுலடிகளார் நமக்கு சொல்வதை கண்டறிய வேண்டும். எனவே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தூரத்தில் இருந்து வந்தவர்கள் இந்த வெயிலின் சக்தியை பார்க்காமல் இறைவனுடைய அந்த அன்பினால் தூண்டம் பெற்று இந்த திருப்பதியில் பங்கெடுத்திருக்கிறீர்கள். உங்கள் எல்லாருக்கும் நன்றி கூறி இறுதி ஜெபத்தை சொல்லி சிறப்பு ஆசிரியை உங்களுக்கு அளிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, உமது புனித முடி காப்பாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் மீது ஒளிரச் செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. அவர் என்றும் உங்களுக்கு ஊட்டம் அளித்து புனித செயல் புரிவதில் நீங்கள் நிலைத்திருக்க செய்தருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. நிறைவான இறை அருளை பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இந்த 2 திருநாட்களிலும் எங்களுக்கு நல்ல உறைவிடம் தந்து உணவு தந்து உபசரித்த குடும்பத்தை எல்லாம் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். அனைத்து குருக்களும் சார்பாக பொறுப்பெடுப்பார்கள். 5 திருக்கால சபையினர் பொறுப்பெடுப்பார்கள். सर्वेश्वर स्वामी पढ़ो।
மாந்தர் அனைவரின் மீட்புக்காக ஒரே திருமகன் பணிவுடன் சிலுவையை ஏற்க திருவிழமானார். மனித பார்வைக்கு வலுவின்மையாகவும் இகழ்ச்சிக்குரியதாகவும் இடரலாகவும் தோன்றும் சிலுவையின் மறைபொருளில் பொதிந்திருக்கின்ற உண்மையான இறை வல்லமையையும் இறை மாட்சியையும் இறை ஞானத்தையும் ஆழ்ந்து உணர்ந்து திருமகனின் சிலுவை அளிக்கும் மீட்பை முழுமையாக பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இப்பொழுது ஆயர் அவர்கள் கையால் மெய்யான திருச்சிலுவை ஆசீர் கொடுக்கப்படுகின்றது. ஆண்டவர் பாடுபட்ட அந்த சிலுவையினுடைய மரம் நமக்காக ரத்தம் சிந்தியவர், நமக்காக வேதனைப்பட்டவர், நமக்காக எல்லாவற்றையும் இழந்த அந்த சிலுவையினுடைய வெறுமையாய் நம்மை மீட்கக்கூடிய இரட்சகனாய் நம்மை உயர்த்தக்கூடியவராய் எல்லாவற்றையும் இழந்த இருந்த சிலுவைதான் இந்த சிலுவை. மெய்யானத்தின் சிலுவையை உண்மையான அறிக்கிறேன், உண்மை நம்புகிறேன், உண்மை ஏற்றுக்கொள்கிறேன்.